முயற்சிகள் இருந்தாலும் அதை கொச்சைப்படுத்துவதற்கு ஒரு கூட்டம் இருந்து கொண்டே ஆக இப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் சமுதாயம் இன்றைக்கு தேடிக்கொண்டிருப்பது நம்பிக்கைக்குரிய ஊடகம். எதை பார்த்தால் உண்மையான செய்திகள் இருக்கும் என்ற நம்பிக்கைக்குரிய ஊடகங்களை சமுதாயம் தேடிக்கொண்டிருக்கிறது. அதுவும் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே மலேசியாவில் நிறைய ஊடகங்கள் இருக்கின்றன. நம்பிக்கைக்கு முன்னால் தோற்றுவிக்கப்பட்ட ஊடகங்கள் நிறைய இருக்கின்றன. ஆனால் அவற்றையெல்லாம் முந்திக் கொண்டு நான் நினைக்கின்றேன் தமிழ்நாட்டில் முதலிலே கால் பதிக்கின்ற மலேசிய ஊடகமாக நம்பிக்கை இருக்கிறது என்றால் அது கிடையாது. இந்த காலத்துடைய கட்டாயம் சார். இல்லைன்னா நல்லவர்களுக்கு கூட இந்த ஊடகங்கள் அழித்து. எங்க ஊர்ல ஒரு பையன் இருக்க, அந்த பையன் சாதாரண, அதாவது ஒரு சாதாரண இருந்ததுல மேல வராங்கல்ல, அவங்கள போய் கேட்டீங்கன்னா தான் அவங்க செஞ்ச தியாகங்கள். அங்க மேலே வருவதற்கு எத்தனை இரவுகள் அவர்கள் தூங்காமல் இருந்திருப்பார்கள், எத்தனை இடங்களில் அவமானப்பட்டிருப்பார்கள், எத்தனை இரவு கண்ணீரோடு படுத்திருப்பார்கள், எத்தனை இவர்கள் அவமானங்களை சுமந்திருப்பார்கள். அதை வெற்றி பெற்றவங்க கேட்டீங்கன்னா தான். நீங்க சரத்குமாரையோ ராதிகா பார்க்கும்போது உச்சத்தில் இருக்கிறாங்க நடிகர்கள். ஆனா இந்த இலக்கை அடைவதற்கு அவர்கள் செய்த தியாகங்கள் அவர்களுக்கு மட்டும்தான். ஒவ்வொரு வெற்றிக்கும் தியாகம் கொடுத்திருக்கிறார். எங்க ஊர்ல ஒரு பையன் சாதாரண நிலையிலிருந்து கஷ்டப்பட்டு மேல வந்தான். மேல வந்து இன்னைக்கு வர்த்தக துறையில உயர்ந்த இடத்துல இருக்கு. இன்னைக்கு யார் படம் எடுக்கணும் அவனை தான் போய் பார்க்கணும், யார் ஷோ போனாலும் அவனை தான் போய் பார்க்கணும், தலை வந்தாலும் சரி தளபதி வந்தாலும் சரி அவனை தான் போய் பார்க்கணும். ஆனா அவனுடைய வெற்றியை இங்கே இருந்த சில ஊடகங்கள் கொச்சைப்படுத்தினது என்னால் ஏற்றுக்கொள்ள. அவனை பத்தி அவனை பெரிய பிஸ்தான்ட்டாங்க. அவன் பூனையை கூட அடிச்சு பழக்கப்படாதவன், யாருனே தெரியாத ஒரு மனிதனை ஏதோ ஒரு ஊடகத்தின் வாயிலாக கொச்சைப்படுத்துகிறார். இப்படிலாம் இருக்கின்ற காலகட்டத்தில் மலேசியாவை சேர்ந்த ஒரு ஊடகம் தமிழ்நாட்டிலே தடம் பதிப்பது காலத்தினுடைய கட்டாயம். ஏன்னா அங்க என்ன நடக்குது யாருக்குமே தெரியல சார். இங்க 10 பேர் யூடியூப் முன்னால உட்காந்துக்கிட்டு ஓ மாலைக்கு அவர் பெரிய பிஸ்தா, அவர் தான் அங்க பெரிய அப்படின்ற ஒருவரை கொச்சைப்படுத்திக்கிட்ட நிலைமை மாற வேண்டும்.